ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு வரலாறு புத்தகம் பாடம் 4 மக்களின் புரட்சி. இந்த பாடத்திலேருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோங்க. மொத்தம் 150 கேள்வி இருக்குங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாடத்துக்கு இன்சைடு இருந்தும் கொஷினை கொண்டு வந்திருக்கேன். பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதுலேருந்து நான் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ள போகலாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பிடிக்க காரணமே பிளாசி போர் தான். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. இரண்டாவது கேள்வி. இந்தியாவில் ஆங்கிலேயரை முதலில் எதிர்த்த மன்னர் யார்? இந்தியாவில் ஆங்கிலேயரை முதலில் எதிர்த்த மன்னர் யார்? பூலித்தேவர் தான் எதிர்த்தாருங்க, பூலித்தேவர். மூன்றாவது கேள்வி. நாயக்கர்களை தங்களது மாகாண ஆளுநர்களாக நியமித்தவர்கள் யார்? நாயக்கர்களை தங்களது மாகாண ஆளுநராக நியமித்தவர்கள் யார்? விஜயநகர அரசர்கள் தான் நியமிச்சிருப்பாங்க, விஜயநகர அரசர்கள். நான்காவது கேள்வி. விஸ்வநாத நாயக்கர் மதுரையின் நாயக்கரான ஆண்டு என்ன? மதுரையுடைய நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் நியமிக்கப்படுறாரு. எப்போ நியமிக்கப்பட்டார்னா 1529 நியமிக்கப்பட்டார், 1529. ஐந்தாவது கேள்வி. விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார்? விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார்? அரியநாதர். விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய அமைச்சர் அரியநாதர் 2 பேரும் சேர்ந்து தான் பாளையக்காரர் முறையை கொண்டு வர்றாங்க. ஆறாவது கேள்வியை பாருங்கள். பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? 1529 தான் கொண்டு வந்திருப்பாங்க, 1529. ஏழாவது கேள்வி. மதுரையில் நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? விஸ்வநாத நாயக்கரும் அரியநாதரும் சேர்ந்து பிரித்தாங்க. மொத்தம் 72 பாளையங்கள் இருந்தது, 72 பாளையங்கள். எட்டாவது கேள்வி. தமிழ்நாட்டின் அரசியலில் பாளையக்காரர்கள் முக்கிய பங்கு வகித்த நூற்றாண்டு என்ன? தமிழ்நாட்டு அரசியலில் பாளையக்காரர்கள் முக்கியத்துவம் வகித்த நூற்றாண்டு 17வது நூற்றாண்டு மற்றும் 18வது நூற்றாண்டு. 2 நூற்றாண்டுங்க, 17, 18. ஒன்பதாவது கேள்வி. கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள். இந்த பாளையக்காரர்களே பார்த்திங்கன்னா 2 பிரிவாக இருந்தாங்க. கிழக்கு பகுதியில் இருந்தவங்க நாயக்கர்கள், மேற்கு பகுதியில் இருந்தவங்க மறவர்கள். இந்த நாயக்கர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? கிழக்கு பகுதினா கட்டபொம்மனுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருப்பாங்க, நாயக்கர்கள் இருந்திருப்பாங்க. 10வது கேள்வி. மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள். மேற்கு பாளையங்களில் இருந்தவங்க மறவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? மேற்கு பகுதி பாளையங்கள் பூலித்தேவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க, மறவர்கள் பூலித்தேவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க, நாயக்கர்கள் கட்டபொம்மனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. 11வது கேள்வி. கர்நாடக உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு என்ன? கர்நாடக உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின்படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டில் வரியை வசூலிக்கும் உரிமையை பெற்றது. இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1792 கொண்டு வந்தாங்க. கர்நாடக உடன்படிக்கை 1792. 12வது கேள்வி. இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யார்? இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யார்? பூலித்தேவர் தான் இருந்திருப்பாருங்க, பூலித்தேவர். 13வது கேள்வி. பூலித்தேவர் எந்த பகுதியின் பாளையக்காரர்? இவரும் ஒரு பாளையக்காரர் தான். பூலித்தேவர் நெற்கட்டும் செவல் என்ற பகுதியின் பாளையக்காரர், நெற்கட்டும் செவல் என்ற பகுதியின் பாளையக்காரர். 14வது கேள்வி. பூலித்தேவர் யாருக்கு கப்பம் கட்ட மறுத்தார்? பூலித்தேவர் யாருக்கு கப்பம் கட்ட மறுத்தார்? பூலித்தேவருடைய காலத்தில் கர்நாடக நவாபாக இருந்தவர் முகமது அலி. முகமது அலிக்கு தான் கப்பம் கட்ட மறுத்தார். 15வது கேள்வி. ஆற்காட்டு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்படைகளை பூலித்தேவர் தோற்கடித்த இடம். கப்பம் கட்டலங்கிறதுனால படையெடுத்து வராங்க. ஆற்காட்டு நவாப்புடைய படையும் வருது, ஆங்கிலேயருடைய படையும் வருது. 2 கூட்டுப்படையையும் பூலித்தேவர் தோற்கடித்த இடம் திருநெல்வேலி. 16வது கேள்வி. இந்தியாவில்
ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் பாளையக்காரர் யார்? முதல் இந்திய மன்னர் யார்? இப்படியும் கேட்கலாம். ரெண்டுமே ஒருத்தர் தான். இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் பாளையக்காரர் மற்றும் முதல் இந்திய அரசர் புலித்தேவர். புலித்தேவர். 17வது கேள்வி. யூசுப் கான் தலைமையிலான ஆற்காட்டு நவாப்புடைய படைகள் நெற்கட்டும் செவலை தாக்கிய ஆண்டு. யூசுப் கான் தலைமையில் படை அனுப்புகிறாங்க. அவங்க நெற்கட்டும் செவலை தாக்குறாங்க. தாக்கிய ஆண்டு 1759. 18வது கேள்வி. 1759 போரில் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட இடம். பூலித்தேவர் இந்த போரில் தோற்றுறாரு. அவர் தோற்கடிக்கப்பட்ட இடம் அந்தநல்லூர். அந்தநல்லூரில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. 19வது கேள்வி. 1761 போரில் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட இடம். நல்லா கவனிங்க. இந்த யூசுப் கான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 1759 படையெடுத்து வராரு. அந்த போரில் அந்தநல்லூரில் புலித்தேவர் தோற்கடிக்கப்படுறாரு. 1761 வரைக்கும் போர் நடக்குது. அந்த போரில் நெற்கட்டும் செவல் இந்த பகுதியிலையும் தோற்கடிக்கப்படுறாரு. 20வது கேள்வி. பூலித்தேவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. 1761 தோற்கடிக்கிறாங்க. தலைமறைவாக போய் வாழ்கிறாரு. பிறகு 1764 மீண்டும் நெற்கட்டும் செவலை பிடிக்கிறாரு. 1764. 21வது கேள்வி. 1767 பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? ஆங்கிலேயர்கள் மீண்டும் படை அனுப்புகிறாங்க. அந்த படை வருது, தோற்கடிக்குது. யாருடைய தலைமையில் படை வருதுன்னா கேப்டன் கேம்பல் இவர் தலைமையில் தான் படை வருது. பூலித்தேவரை தோற்கடிக்கிறாங்க. 22வது கேள்வி. கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? ஆந்திரா பகுதியைச் சேர்ந்தவர்கள். கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் ஆந்திரா பகுதியைச் சேர்ந்தவர்கள். 23வது கேள்வி. கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்தனர்? கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் எந்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்தனர்? 11ஆம் நூற்றாண்டில் வந்திருப்பாங்க. 11வது நூற்றாண்டு. 24வது கேள்வி. பாண்டியர்களின் கீழ் நிலமானிய முறை அடிப்படையில் எந்த பகுதியை தலைநகராக கொண்டு ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தார்? கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் ஆந்திராவை சேர்ந்தவங்க. 11ஆம் நூற்றாண்டில் வராங்க. அப்போ மதுரை பகுதியில் இருந்தவங்க யாருன்னா பாண்டியர்கள். பாண்டியர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் நிலமானிய முறை அடிப்படையில் அவங்க செயல்பட்டுருக்காங்க. எந்த பகுதினா பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக வச்சு ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. 25வது கேள்வி. 1798 வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நிலுவைத் தொகையை கட்டச் சொல்லி கடிதங்கள் எழுதியவர் யார்? ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பிறகு கட்டபொம்மன் ஆட்சிக்கு வராரு. 1798 வாக்கில் கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலவரி நிறைய இருக்குது. அந்த நிலவரியை உடனே கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துடைய ஆட்சியாளர் ஜாக்சன் துரை நிறைய கடிதங்களை அனுப்பியிருக்காரு. 26வது கேள்வி. வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவியின் பெயர் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மனைவியின் பெயர் ஜக்கம்மாள். 2 சகோதரர்கள், ஒருத்தர் ஊமைத்துறை, இன்னொருத்தர் சிவத்தையா. 27வது கேள்வி. கர்நாடகாவில் நவாப் என்பவர் யாருடைய பிரதிநிதியாக செயல்பட்டார்? அதாவது விஜயநகர அரசு முடிஞ்ச உடனே தென்னிந்தியாவிலேயும் முகலாயர்கள் ஆட்சியை பிடிச்சிக்குவாங்க. தென்னிந்தியாவில் முகலாயர்களின் பிரதிநிதியாகத்தான் ஆற்காட்டில் நவாப் இருந்திருப்பார். முகலாயர்களுடைய பிரதிநிதி தான் நவாப். 28வது கேள்வி. 1792 அப்போ கர்நாடக உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றவர்கள் யார்? 1792 கர்நாடக உடன்படிக்கை போட்டுட்டாங்க. அந்த உடன்படிக்கையின்படி பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றவர்கள் ஆங்கிலேயர்கள். 29வது கேள்வி. 1798 நிலுவைத் தொகையை செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதங்கள் எழுதிய ராமநாதபுரத்தின் ஆட்சியாளர் யார்? காலின் ஜாக்சன் என்பது சரி. ஜாக்சன் துரைன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அவருடைய முழு பேர் தான் காலின் ஜாக்சன். 30வது கேள்வி. கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? சிவசுப்பிரமணியம். கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம். 31வது கேள்வி. கட்டபொம்மனும் அவரின் அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் ஜாக்சன் முன் எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டனர்? ஜாக்சன் நிறைய லெட்டர் போடுறாரு.
அதுக்கு இவங்க விளக்கம் கொடுக்கறதுக்காக ராமநாதபுரத்துக்கு போகிறாங்க. ராமநாதபுரத்தில் போய் ஜாக்சனை சந்திக்கிறாங்க. அப்போ ஜாக்சன் என்ன பண்ணுறாருன்னா கட்டபொம்மனையும் சிவசுப்பிரமணியத்தையும் 3 மணி நேரம் நிற்க வச்சு விசாரணை பண்ணுறாரு. 3 மணி நேரம். 32வது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் எத்தனை பக்கோடாக்கள் பாக்கியை தவிர அனைத்து வரியையும் செலுத்தினார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் கையோடு இருக்கிற நிலுவையை கட்டுறாரு. 1080 பக்கோடா தவிர 1080 பக்கோடா தவிர மீதி எல்லா பாக்கியையும் கட்டிடுறாரு. 33வது கேள்வி, கட்டபொம்மனை கோட்டையிலிருந்து தப்பிக்க உதவி செய்தவர் யார்? அவர் எல்லா வரியை கட்டினாலும் காலின் ஜாக்சன் கட்டபொம்மனை சிறையில் அடைக்கணும்னு நான் நினைக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் ஊமைத்துறை அவருடைய அண்ணன் கட்டபொம்மனை அங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி பண்ணுறாரு. 34வது கேள்வி, 1798 சென்னை கவுன்சிலின் தலைவராக இருந்தவர் யார்? இந்த விஷயம் சென்னை கவுன்சிலுக்கு போகுது. அதாவது சென்னை மாகாணத்துடைய ஆளுநருக்கு போகுது. சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா எட்வர்டு கிளைவ் தான் இருந்திருப்பார். எட்வர்டு கிளைவ் அவர் என்ன பண்ணுவார்னா, கட்டபொம்மன் நீங்கள் நேரில் உங்களுடைய விளக்கம் என்னவோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். கட்டபொம்மனும் போய் நேரில் ஆஜராகி அவருக்கு தேவையான விளக்கம் கொடுப்பார். 35வது கேள்வி, ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சன் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ராமநாதபுரம் கலெக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, காலின் ஜாக்சன், அவரை நீக்கிடுவாங்க. உம்மள தான் தப்புப்பா அப்படின்னு சொல்லி அவரை பதவியிலிருந்து தூக்கிட்டு அந்த இடத்துல எஸ்ஆர் லூசிங்டனை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. எஸ்ஆர் லூசிங்டன். 36வது கேள்வி, தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கியவர் யார்? தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? மருது பாண்டியர் தான் உருவாக்கியிருப்பாங்க. மருது பாண்டியர். 37வது கேள்வி, தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பில் சேர மறுத்த பாளையம் என்ன? மருது பாண்டியர் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பு உருவாக்குவாங்க. அந்த அமைப்பில் சேராத ஒரு பாளையம்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி பாளையம் சேராது. சிவகிரி பாளையம். 38வது கேள்வி, கட்டபொம்மனால் தாக்கப்பட்ட பாளையம் எது? கட்டபொம்மனால் தாக்கப்பட்ட பாளையம் சிவகிரி பாளையம்தான். 39வது கேள்வி, மேஜர் பானர்மென் பாஞ்சாலங்குறிச்சியில் படையை கொண்டு நிறுத்திய நாள்? கட்டபொம்மன் சிவகிரியை தாக்குனதுனால ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மன் மேலே படையெடுக்கிறாங்க. படையெடுக்கிறது யார் அப்படின்னா மேஜர் பானர்மென் தலைமையில் பெரும் படை வருது. எப்போ நிற்கிறாங்கன்னா 1799 செப்டம்பர் 5ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முழு படையும் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. 40வது கேள்வி, சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்ட இடம்? வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடைய அமைச்சரும் சேர்ந்து ஆங்கிலேயர்கள் எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் இவங்க தோத்துடுறாங்க. சிவசுப்பிரமணியனாரை எங்கே கைது பண்ணுறாங்கன்னா கோளர்பட்டி, கல்லர்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நடந்த மோதலில் சிவசுப்பிரமணியனாரை கைது பண்ணிடுவாங்க. 41வது கேள்வி, சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம்? இதை மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், டைப்பிங் மிஸ்டேக்கு. கைது செய்த இடம் கோளார்பட்டி. கோளார்பட்டியில் கைது பண்ணி அவரை நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டுருவாங்க. நாகலாபுரம். 42வது கேள்வி, பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து கட்டபொம்மன் தப்பிச் சென்ற இடம்? கட்டபொம்மன் அவர் ஒரு பக்கம் தப்பிச்சு போயிடுவார். தப்பிச் சென்ற இடம் புதுக்கோட்டையில் இருக்கிற களப்பூர் காடுகளுக்கு தப்பி போயிடுவார். 43வது கேள்வி, களப்பூர் காடுகளில் மறைந்திருந்த கட்டபொம்மனை கைது செய்து ஆங்கில படையிடம் ஒப்படைத்தவர் யார்? களப்பூர் காடுகளில் மறைஞ்சிருந்த கட்டபொம்மனை கைது செய்து ஆங்கில படையிடம் ஒப்படைத்தவர் புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான். 44வது கேள்வி, கட்டபொம்மனுக்கு மரண தண்டனை விதித்தவர் யார்? கட்டபொம்மனுக்கு மரண தண்டனை விதித்தவர் யார்? மேஜர் பானர்மென். இவர் தான் மரண தண்டனை விதிச்சிருப்பார். 45வது கேள்வி, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள்? கட்டபொம்மனை எப்போ தூக்கில் போட்டாங்கன்னு கேட்குறாங்க. 1799 அக்டோபர் 16. அக்டோபர் 16ஆம் தேதி தூக்கிலிட்டாங்க. 46வது கேள்வி, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கோட்டை எது? எந்த கோட்டையில் தூக்கில் போட்டாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கயத்தாறு. கயத்தாருக்கு பக்கத்தில் பழைய கோட்டைன்னு ஒன்று இருந்தது. அந்த கோட்டையில் தான் தூக்கில் போட்டிருப்பாங்க. 47வது கேள்வி, காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு எது? காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு 1772. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடைபெற்றது. அதில் முத்துவடுகநாதர் இறந்துடுவார். 48வது கேள்வி, வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தலைமறைவாக வாழ்ந்த இடம் எது?
முத்துவடுகநாதர் இறந்துருவார். அதனால் வேலு நாச்சியார் அவங்க மகள் வெள்ளச்சி நாச்சியார் அழைச்சிட்டு திண்டுக்கல்லில் இருக்கிற விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கே தலைமறைவாக வாழ்வாங்க. எத்தனை ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இதை வந்து 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. 8th புக்கில் இல்லை, ஆனால் 10th புக்கில் இருக்குது. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். 49வது கேள்வி, வேலு நாச்சியார் மற்றும் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியாருக்கு பாதுகாப்பு அளித்தவர் யார்? வேலு நாச்சியாருக்கும் அவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாருக்கும் பாதுகாப்பு அளித்தவர் திண்டுக்கலின் கோபாலநாயக்கர். 50வது கேள்வி, வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் தளபதி யார்? ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் தலைமையேற்றிருப்பாங்க. பெண்கள் படைப்பிரிவின் தளபதி வந்து குயிலி. 51வது கேள்வி, இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய அரசு யார்? இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய அரசி வேலு நாச்சியார் தாங்க, வேலு நாச்சியார். 52வது கேள்வி, தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்படுபவர் யார்? தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்படுபவர் யார்? வேலு நாச்சியார். 53வது கேள்வி, சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார்? சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் சின்னமருது. சிவகங்கையின் சிங்கம் சின்னமருது. 54வது கேள்வி, சின்னமருதுவும் பெரிய மருதுவும் யாரிடம் பணியாற்றினர்? சின்னமருதுவும் பெரிய மருதுவும் யாரிடம் பணியாற்றினார்? முத்துவடுகநாதர் அவர்கிட்ட பணியாற்றியிருப்பாங்க. அவர் 1772 காளையார் கோவில் போரில் இறந்துருவார். இறந்த பிறகு வேலு நாச்சியார்கிட்ட வேலை பார்த்துருப்பாங்க. 55வது கேள்வி, ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிய ஆண்டு? கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்க இல்லைங்களா? அப்போ அவருடைய சகோதரர்கள் 2 பேர் இல்லையா? ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் பாளையங்கோட்டை சிறையில் வச்சுருவாங்க. அந்த சிறையிலிருந்து 2 பேரும் தப்பித்த ஆண்டு 1801 பிப்ரவரி மாதம். 1801 பிப்ரவரி மாதம். 56வது கேள்வி, சின்னமருதுவின் தலைமையிடம் எது? அவங்க 2 பேரும் தப்பிச்சு சின்னமருதுவுடைய தலைமையிடத்துக்கு வருவாங்க. சின்னமருதுவின் தலைமையிடம் சிறுவயல். சின்னமருதுவின் தலைமையிடம் சிறுவயல். 57வது கேள்வி, 1801 ஏப்ரல் மாதத்தில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றியவர் யார்? நல்லா கவனிங்க. 1801 பிப்ரவரி மாதம் ஊமைத்துறையும் செவத்தையாவும் தப்பிப்பாங்க. தப்பிச்சு வந்து திரும்பவும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வருவாங்க. காலின் மெக்காலே என்பவர் தலைமையில் ஆங்கில படை வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மீண்டும் பிடித்து கொள்ளும். 58வது கேள்வி, மருது சகோதரர்களுக்கு எதிராக படையை நடத்தி சென்றவர்கள் யார்? அதாவது கட்டபொம்மனுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி படையெடுப்பாங்க. படையை நடத்தி சென்றவர்கள் 2 பேர், கர்னல் அக்னியோ, கர்னல் இன்ஸ். இந்த 2 பேரும் படையை நடத்தி செல்வாங்க. 59வது கேள்வி, தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பு டேஸ் என்ற பிரகடனத்தை வெளியிட்டது? தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பு டேஸ் என்ற பிரகடனத்தை வெளியிட்டது. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க. சாதி மதம் இனம் எல்லாத்தையுமே கடந்து ஆங்கிலேயருக்கு எதிராக எல்லாரும் ஒன்றாக இருப்போம் வாங்க அப்படிங்கிறது தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இதை வெளியிட்டது தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பு. 60வது கேள்வி, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனத்தை மருது சகோதரர்கள் வெளியிட்ட ஆண்டு என்ன? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிற சுதந்திர பிரகடனம் இதை வெளியிட்டவங்க மருது சகோதரர்கள் 1801 ஜூன் மாதம் வெளியிட்டிருப்பாங்க. இது வந்து 2 நகல் கொண்டதாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா திருச்சியுடைய நவாப் கோட்டையில் ஒட்டியிருப்பாங்க. இன்னொன்று திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோட்டையில் ஒட்டியிருப்பாங்க. 2 காப்பி இருக்குங்க. 61வது கேள்வி, சின்னமருது ஆங்கிலேயரை எதிர்க்க எத்தனை வீரர்களை திரட்டினார்? கர்னல் இன்னஸும் அக்னியும் 2 பேரும் படை நடத்திட்டு வராங்க இல்லைங்களா? அந்த படை எதிர்ப்பதற்காக சின்னமருது 20,000 வீரர்களை திரட்டியிருப்பார். 20,000 வீரர்கள். 62வது கேள்வி, தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதிகளில் கிளர்ச்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் தாக்கிய ஆண்டு? தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் இருந்திருப்பாங்க. அவங்களை ஆங்கிலேயர்கள் தாக்கிய ஆண்டு 1801 மே மாதம். 63வது கேள்வி, சிவகங்கையை ஆங்கிலேயர்களை இணைத்து கொண்ட ஆண்டு? சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் இணைத்து கொண்ட ஆண்டு 1801. 64வது கேள்வி, மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு? மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1801 அக்டோபர் 24.
1801 அக்டோபர் 24. 65வது கேள்வி, ஊமைத்துரை மற்றும் சிவத்தையா 2 பேரும் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. ஊமைத்துரையும் சிவத்தையாவும் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1801 நவம்பர் 16. 1801 நவம்பர் 16. 66வது கேள்வி, மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட கோட்டை. மருது சகோதரர்கள் எங்கே தூக்கிலிடப்பட்டாங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டாங்க. 67வது கேள்வி, ஊமைத்துரை மற்றும் சிவத்தையா தூக்கிலிடப்பட்ட இடம். இவங்களை எங்கே தூக்கில் போட்டாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கில் போட்டிருப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சி. 68வது கேள்வி, மலேயாவின் பினாங்கு தீவிற்கு நாடு கடத்தப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் எத்தனை பேர்? கிளர்ச்சியாளர்களில் 73 பேர். 73 பேரை மலேயாவில் இருக்கிற பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தியிருப்பாங்க. 69வது கேள்வி, மலேயாவின் பினாங்கு தீவு பிற்காலத்தில் டேஸ் தீவு என்று அழைக்கப்பட்டது. பினாங்கு தீவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பிற்காலத்தில் வேல்ஸ் இளவரசர் தீவுன்னு பேர் வச்சாங்க. வேல்ஸ் இளவரசர் தீவு. 70வது கேள்வி, எந்த ஆண்டு போர் ஆங்கில ஆவணங்களில் 2வது பாளையக்காரர் போர் என குறிப்பிடப்படுகிறது? எப்பொழுது நடந்த போர் ஆங்கில ஆவணங்களில் 2வது பாளையக்காரர் போர் என குறிப்பிடப்படுகிறது? 1800 முதல் 1801 வரை நடந்த போர் தான் 2வது பாளையக்காரர் போர் என குறிப்பிடப்படுகிறது. 71வது கேள்வி, பாளையக்காரர் முறையை நீக்கிய உடன்படிக்கை என்ன? பாளையக்காரர் முறை முடிவுக்கு வருது, அதை நீக்கிய உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கை. கர்நாடக உடன்படிக்கை. 72வது கேள்வி, கர்நாடக உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. கர்நாடக உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1801 ஜூலை 31. 1801 ஜூலை 31. அப்போ கர்நாடக உடன்படிக்கை போட்டாங்க. அந்த உடன்படிக்கையின்படி பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டது. 73வது கேள்வி, தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர்கள் நேரடி கட்டுப்பாட்டை பெற்ற உடன்படிக்கை என்ன? பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டு நேரடியாக ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு சென்றுச்சு. எப்போனா கர்நாடக உடன்படிக்கையின்படி தான் சென்று விட்டது. 74வது கேள்வி, தீரன் சின்னமலை பிறந்த ஊர் எது? தீரன் சின்னமலை பிறந்த ஊர் எது? மேலப்பாளையம். எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு கிராமம் தான் மேலப்பாளையம். 75வது கேள்வி, தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன? தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன? தீர்த்தகிரி. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி. 76வது கேள்வி, தீரன் சின்னமலை எந்த நாட்டு பாளையக்காரர் ஆவார்? தீரன் சின்னமலை கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். தீரன் சின்னமலை கொங்கு நாட்டு பாளையக்காரர். 77வது கேள்வி, கொங்கு நாடு என்பது எந்த மாவட்டங்களை உள்ளடக்கியது? கொங்கு நாடு என்பது சேலம் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், கோவை மாவட்டம் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கியது. 78வது கேள்வி, கொங்கு நாடு எந்த நாயக்க அரசின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டது? கொங்கு நாடு எந்த நாயக்க அரசின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டது? மதுரை நாயக்க அரசின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டது. 79வது கேள்வி, 3வது மற்றும் 4வது எந்த போருக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயரின் வசமானது? 3வது மற்றும் 4வது மைசூர் போருங்க. 3வது 4வது மைசூர் போருடைய முடிவில் கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயரின் வசமானது. 80வது கேள்வி, தீரன் சின்னமலை எந்த இராணுவத்தின் நவீன போர் பயிற்சி பெற்றவர்? தீரன் சின்னமலை எந்த இராணுவத்தின் நவீன போர் பயிற்சி பெற்றவர்? பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சு இராணுவத்துடைய நவீன போர் பயிற்சியை பெற்றவர். 81வது கேள்வி, தீரன் சின்னமலை யார் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார்? தீரன் சின்னமலை யார் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றியும் பெற்றார்? இதுக்கான பதில் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் பக்கம் இருந்து போராடியிருப்பார். 82வது கேள்வி, தொடர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராட ஒரு கோட்டையை தீரன் சின்னமலை கட்டிய இடம் எது? தொடர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோட்டையை கட்டியிருப்பார். கோட்டை கட்டிய இடம் ஓடாநிலை. ஓடாநிலை. 83வது கேள்வி, 1800 தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களை டேஸ் என்ற இடத்தில் தாக்கினார்? 1800 தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களை கோயம்புத்தூரில் தாக்கியிருப்பாருங்க. கோயம்புத்தூர். 84வது கேள்வி, கொரில்லா போர் முறை மூலம் தீரன் சின்னமலை போரிட்ட இடங்களில் சரியானது?
எங்கெல்லாம் கொரில்லா போர் முறையை பயன்படுத்தினாருன்னு கேட்குறாங்க. அரச்சலூர், ஓடாநிலை, காவேரி இந்த 3 இடங்களிலையும் கொரில்லா போர் முறையை பயன்படுத்தியிருப்பார். அரச்சலூர், ஓடாநிலை, காவேரி. 85வது கேள்வி, தீரன் சின்னமலை தனது டேஸ் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டார். தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தவர் நல்லப்பன். நல்லப்பன் யார் அப்படின்னா தீரன் சின்னமலையுடைய சமையற்காரர். தீரன் சின்னமலை தன்னுடைய சமையற்காரர் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டார். 86வது கேள்வி, 1805 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட கோட்டை. 1805 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட கோட்டை சங்ககிரி கோட்டை. 87வது கேள்வி, வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1806ங்க. 1806. 88வது கேள்வி, 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் சிறை வைக்கப்பட்ட கோட்டை எது? 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் சிறை வைக்கப்பட்ட கோட்டை வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டை. 89வது கேள்வி, ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானின் பணியாளர்கள் மற்றும் வீரர்களின் எத்தனை பேரின் சொத்துக்கள் ஆங்கிலேயரால் பறிமுதல் செய்யப்பட்டன? திப்பு சுல்தான் தோற்றுருவார் இல்லைங்களா? தோற்ற பிறகு ஹைதர் அலிக்கிட்ட வேலை பார்த்தவங்க, திப்பு சுல்தான்கிட்ட வேலை பார்த்தவங்க, அவங்களுடைய பணியாளர்கள் மற்றும் வீரர்களுடைய 3000 பேரின் சொத்துக்களை ஆங்கிலேயர்கள் பறிமுதல் செய்தார்கள். 3000 பேரின் சொத்துக்கள். 90வது கேள்வி, 1800 நடைபெற்ற திருநெல்வேலி பாளையக்காரர் கிளர்ச்சியில் பங்கு பெற்ற வீரர்கள் இருந்த கோட்டை எது? 1800 நடைபெற்ற திருநெல்வேலி பாளையக்காரர் கிளர்ச்சியில் பங்கு பெற்ற வீரர்கள் இருந்த கோட்டை வேலூர் கோட்டை. 91வது கேள்வி, தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த கோட்டை எது? தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த கோட்டை எது? வேலூர் கோட்டை தான் இருந்ததுங்க. வேலூர் கோட்டை. 92வது கேள்வி, 1803 சென்னை மாகாணத்தின் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யார்? 1803 சென்னை மாகாணத்தின் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங். வில்லியம் பெண்டிங் சொல்லுவாங்க. இவரை தான் நியமிச்சிருக்காங்க. 93வது கேள்வி, 1806 சென்னை மாகாணத்தில் படை தளபதியாக இருந்தவர் யார்? 1806 சென்னை மாகாணத்தில் படை தளபதியாக இருந்தவர் சர் ஜான் கிரடாக். சர் ஜான் கிரடாக் தான் சென்னை மாகாணத்துடைய படை தளபதியாக இருந்திருப்பார். 94வது கேள்வி, 1806 ஜூன் மாதத்தில் 1806 ஜூன் மாதத்தில் அக்னியூ என்பவர் அக்னியூ தலைப்பாகை என்பதை அறிமுகப்படுத்தினார். அக்னியூ தலைப்பாகை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. அந்த அக்னியூ யாருன்னு கேட்குறாங்க. அக்னியூ அப்படிங்கிற ஒரு இராணுவ தளபதி. இராணுவ தளபதி. 95வது கேள்வி, வேலூர் புரட்சி தொடங்கிய நாள் என்று. வேலூர் புரட்சி தொடங்கிய நாள் எதுன்னு கேட்குறாங்க. 1806 ஜூலை 10 தொடங்கியிருக்கும். 1806 ஜூலை 10. 96வது கேள்வி, வேலூர் கழகத்தை தொடங்கிய படைப்பிரிவுகள் என்னென்ன? வேலூர் கழகத்தை தொடங்கிய படைப்பிரிவுகள் 1வது படைப்பிரிவு, 23வது படைப்பிரிவு. 1, 23 2 தான் தொடங்கியிருப்பாங்க. 1வது படைப்பிரிவு, 23வது படைப்பிரிவு. 97வது கேள்வி, வேலூர் கழகத்தில் சிப்பாய்களின் தாக்குதலுக்கு முதல் பலியானவர் யார்? வேலூர் கழகத்தில் சிப்பாய்களின் தாக்குதலுக்கு முதல் பலியானவர் கர்னல் பான்கோட். 98வது கேள்வி, வேலூர் கழகத்தில் திப்புவின் யார் பதே ஹைதர் புதிய ஆட்சியாளராக அறிவிக்கப்பட்டார்? வேலூர் கழகத்தில் பதே ஹைதர் அப்படிங்கிறவரை புதிய அரசராக அறிவிப்பாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் திப்புவுடைய மூத்த மகன். திப்புவுடைய மூத்த மகன் பதே ஹைதர் தான் புதிய ஆட்சியாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. 99வது கேள்வி, வேலூர் கோட்டையில் ஆங்கில கொடி இறக்கப்பட்டு டேஸ் உருவம் பொறிக்கப்பட்ட திப்புவின் கொடி ஏற்றப்பட்டது. ஆங்கில கொடி இறக்குறாங்க, திப்புவுடைய கொடி ஏற்றுறாங்க. திப்புவுடைய கொடியில் இருக்கிற உருவம் புலி உருவம். புலி உருவம். 100வது கேள்வி, கோட்டைக்கு வெளியே இருந்த டேஸ் ராணிப்பேட்டை தளபதிக்கு விரைந்து தகவல் கொடுத்தார். அதாவது வேலூர் கோட்டைக்கு வெளியே இருந்தவர் இவர் இம்மிடியட்டாக ராணிப்பேட்டை தளபதிக்கு தகவல் கொடுக்குறாரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. மேஜர் குட்ஸ். கோட்டைக்கு வெளியே இருந்தவர் மேஜர் குட்ஸ். 101வது கேள்வி, வேலூர் கழகத்தை அடக்கியவர் யார்? வேலூர் கழகத்தை அடக்கியவர் யார்?
கர்னல் கில்லஸ்பி இவர் தான் அடக்கியிருப்பார். கர்னல் கில்லஸ்பி இவர் தான் அடக்கியிருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேயும் ஒரு கேள்வியை கேட்குறேன், இதுக்கான பதிலாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த கழகத்தை அடக்குனார் இல்லைங்களா, இதுக்காக இவருக்கு வந்து பரிசு கொடுத்துருப்பாங்க. பக்கோடா, நிறைய பக்கோடா காசு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோன்னு 10th புக்கில் போட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தா என்னங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 102வது கேள்வி, வேலூர் கழகத்தில் எத்தனை ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டனர்? வேலூர் கழகத்தில் எத்தனை ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டனர்? 113 ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டனர். 113 பேர். 103வது கேள்வி, வேலூர் கழகத்தில் எத்தனை சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர்? ஐரோப்பியர்னா 113 பேர், சிப்பாய்கள் அப்படின்னா 350 பேர். 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். 104வது கேள்வி, வேலூர் கழகத்தின் முடிவில் திப்புவின் குடும்பத்தினர் எங்கு அனுப்பப்பட்டனர்? வேலூர் கழகத்தின் முடிவில் திப்புவின் குடும்பத்தினர் கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர். கல்கத்தாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. 105வது கேள்வி, 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திரப் போரின் முன்னோடி என குறிப்பிட்டவர் யார்? வேலூர் கழகம் முதல் இந்திய சுதந்திரப் போருடைய முன்னோடி என குறிப்பிட்டவர் பிடி சவார்கர் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. 106வது கேள்வி, காலனி ஆட்சியின் பண்பு மற்றும் கொள்கையின் விளைவாக உருவான புரட்சி எது? காலனி ஆட்சியின் பண்பு மற்றும் கொள்கையின் விளைவாக உருவான புரட்சி எது? 1857 பெரும்புரட்சி. 107வது கேள்வி, 1857 பெரும்புரட்சியின் உடனடி காரணம் என்ன? பல காரணம் இருந்தது, உடனடி காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் புதிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி அறிமுகம். 108வது கேள்வி, கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்த படை வீரர் யார்? கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்த படை வீரர் மங்கள் பாண்டே. இவர் தான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருப்பார். மங்கள் பாண்டே. 109வது கேள்வி, மங்கள் பாண்டே தனது மேலதிகாரியை சுட்டு கொன்ற நாள். நான் அந்த துப்பாக்கியை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கம்பல் பண்ணுறாங்க. அதனால் இவர் கோபமாகி மேலதிகாரியை சுட்டுறாரு. எப்போன்னா 1857 மார்ச் 29 சுட்டுறாரு. மார்ச் 29. 110வது கேள்வி, மங்கள் பாண்டே தனது மேலதிகாரியை சுட்டு கொன்ற இடம். இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னு கேட்குறாங்க. பராக்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்தது. பராக்பூர். 111வது கேள்வி, 1857 மே 10ஆம் நாள் எத்தனையாவது குதிரைப்படையை சேர்ந்த சிப்பாய்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டனர்? குதிரைப்படையை சேர்ந்த சிப்பாய்கள் வெளிப்படையாக புரட்சி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1857 மே 10. முதல்ல ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 3வது குதிரைப்படையை சார்ந்த சிப்பாய்கள். இவங்க தான் புரட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. 112வது கேள்வி, 1857 மே 10ஆம் நாள் பெரும்புரட்சியில் ஈடுபட்ட உள்ளூர் காலற்படையினர். உள்ளூர் காலற்படையினர் அவங்களும் கூடவே சேர்ந்துக்கிறாங்க. யாருன்னா 11வது மற்றும் 20வது காலற்படையினர். நல்ல கவனிங்க, 3வது குதிரைப்படை வந்து புரட்சி ஆரம்பிக்குது. காலற்படையினா 11வது மற்றும் 20வது காலற்படை. 1857 பெரும்புரட்சியின் மையமாக விளங்கிய இடம் எது? 1857 பெரும்புரட்சியின் மையமாக விளங்கிய இடம் டெல்லி. 100 கேள்வி, 1857 பெரும்புரட்சியின் அடையாளமாக விளங்கியவர் யார்? 1857 பெரும்புரட்சியின் அடையாளமாக விளங்கியவர் 2ஆம் பகதூர் ஷா, முகலாய பேரரசர். 115வது கேள்வி, டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்கள் 2ஆம் பகதூர் ஷாவை இந்தியாவின் பேரரசராக அறிவித்த நாள். மீரட் சிப்பாய்கள் டெல்லிக்கு வர்றாங்க. டெல்லிக்கு வந்து 2ஆம் பகதூர் ஷாவை இந்தியாவின் பேரரசர்னு அறிவிக்கிறாங்க. எப்போ அறிவித்தாங்கன்னா 1857 மே 11ஆம் தேதி அறிவித்தாங்க. 1857 மே 11. 116வது கேள்வி, மத்திய இந்தியாவில் பெரும்புரட்சியை வழிநடத்தியவர் யார்? மத்திய இந்தியாவில் பெரும்புரட்சியை வழிநடத்தியவர் ராணி லட்சுமிபாய். ராணி லட்சுமிபாய். 117வது கேள்வி, ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி 1857 பெரும்புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் யார்? ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி 1857 பெரும்புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் ராணி லட்சுமிபாய். 118வது கேள்வி, 1858 ஜூன் மாதத்தில் எங்கு நடைபெற்ற போரில் ராணி லட்சுமிபாய் கொல்லப்பட்டார்? 1858 ஜூன் மாதத்தில் குவாலியர் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் தான் ராணி லட்சுமிபாய் கொல்லப்பட்டிருப்பாங்க. 119வது கேள்வி, 1857 பெரும்புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்?
1857 பெரும்புரட்சியின் பொழுது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு. 120வது கேள்வி, கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு தன்னுடைய சொந்த முயற்சியால் எங்கு இருந்த ஆங்கில படைகளை கல்கத்தாவிற்கு வரவழைத்தார்? கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு அவருடைய சொந்த முயற்சியால் சீனாவில் இருந்த ஆங்கில படைகளை கல்கத்தாவுக்கு வரவழைச்சிருக்காரு. 121வது கேள்வி, 1857 செப்டம்பர் 20 டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய ஆங்கில தளபதி யார்? டெல்லியை மீண்டும் பிடிக்கிறாங்க. பிடித்த ஆங்கில தளபதி ஜான் நிக்கல்சன். எப்போனா 1857 செப்டம்பர் 20. 122வது கேள்வி, 2ஆம் பகதூர் ஷா எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்? 2ஆம் பகதூர் ஷா எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்? ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். அவர் அங்கே 1862 இறந்திருப்பார். 123வது கேள்வி, 1857 பெரும்புரட்சியை அடக்கிய படை தளபதிகளில் தவறான இணை எது? எது தவறான இணைன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் டெல்லியை அடக்கியவர் ஜான் நிக்கல்சன், கரெக்டு. லக்னோவில் கலவரத்தை அடக்கியவர் ஹென்றி லாரன்ஸ், கரெக்டு. கான்பூரில் கலவரத்தை அடக்கியவர் சர் காலின் காம்பெல், சரி. பரேலிக்கு வில்லியம் டைலர் கிடையாது, தவறு. பரேலி பகுதியிலேயும் கலகத்தை அடக்கியவர் சர் காலின் காம்பெல் தான், சரிங்களா. 124வது கேள்வி, 1857 பெரும்புரட்சி அடக்கிய படை தளபதிகளில் தவறான இணை எது? இங்கே தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி குவாலியர். இங்கே கலவரத்தை அடக்கியவர் ஜெனரல் ஹக்ரோஸ், கரெக்டு. பீகாரில் வில்லியம் டைலர், சரி. பரேலியில் சர் காலின் கேம்பல், சரி. லக்னோவில் வில்லியம் டைலர் கிடையாது. லக்னோவில் ஹென்றி லாரன்ஸ் அவர் தான் கலவரத்தை அடக்கியிருப்பார். இது தவறான இணை. 125வது கேள்வி, 1857 பெரும்புரட்சியில் ஈடுபட்ட தலைவர்களை பொறுத்துக. எந்த பகுதியில் எந்த தலைவர் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பீகாரில் கன்வர் சிங் இருந்தார். லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால் இருந்தாங்க. கான்பூரில் நானா சாஹிப் இருந்தார். பரேலியில் கான் பகதூர் கான் இருந்தாங்க. அனைத்துமே சரியாக தான் இருக்குது. 126வது கேள்வி, இந்தியாவின் நிர்வாகம் யாருடைய பேரறிக்கையின் கீழ் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது? இந்தியாவின் நிர்வாகம் யாருடைய பேரறிக்கையின் கீழ் கிழக்கிந்திய கம்பெனியிட்டிருந்து பிடுங்கி ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது? விக்டோரியா பேரறிக்கை. 127வது கேள்வி, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1858. 128வது கேள்வி, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையின் மூலம் கவர்னர் ஜெனரல் என்னவாக அழைக்கப்பட்டார்? அப்படியே பதவியை மாற்றுறாங்க. கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் இந்தியாவின் வைஸ்ராயின மாற்றப்படுறாரு, வைஸ்ராய். 129வது கேள்வி, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை மூலம் இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டு, இரண்டையும் நீக்கிட்டு இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிட செயலாளரின் தலைமையில் எத்தனை உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டது? இயக்குனர் குழுவை நீக்கிட்டாங்க, கட்டுப்பாட்டு வாரியத்தை நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக 15 உறுப்பினர் கொண்ட ஒரு கவுன்சிலை ஏற்படுத்தினாங்க. 130வது கேள்வி, முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் வி.டி. சவார்கர். 131வது கேள்வி, 1857 பெரும் புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என்று கூறியவர் யார்? ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என்று கூறியவர் வி.டி. சாவர்கர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பாடத்துக்குள்ளேருந்து கொஷின்ஸ் பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷினை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும். 132வது கேள்வி, பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529. 133வது கேள்வி, பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார்? ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் பூலித்தேவர். 134வது கேள்வி, காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? காலின் ஜாக்சன் ராமநாதபுரம் பகுதியின் ஆட்சியாளர். 135வது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். 136வது கேள்வி, வேலு நாச்சியார் எந்த பகுதியின் ராணி ஆவார்? வேலு நாச்சியார்
சிவகங்கையின் ராணி ஆவார். 137வது கேள்வி, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது. 138வது கேள்வி, கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது? தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி ஓடாநிலை. அங்கே தான் ஒரு கோட்டையை கட்டியிருப்பார். 139வது கேள்வி, ராணி லட்சுமிபாய் எந்த பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? இதுக்கான பதில் மத்திய இந்தியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. கிழக்கு பகுதி பாளையங்கள் கட்டபொம்மன் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தாலோசித்து பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திரா பகுதியை சேர்ந்தவர்கள். வேல்நாச்சியார் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டார். சின்னமருது சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுகிறார். 1857ஆம் ஆண்டு புரட்சியை வி.டி. சவார்கர் என்பவர் முதல் இந்திய சுதந்திரப் போர் என விவரிக்கிறார். 146வது கேள்வி, பொறுத்துக. சரியாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் டெல்லி பகுதியில் இருந்தவர் 2ஆம் பகதூர். கான்பூர் பகுதியில் நானா சாஹிப் இருந்தார். ஜான்சி பகுதியில் லட்சுமிபாய் இருந்தாங்க. பரேலியில் கான் பகதூர் கான் இருந்தார். பீகாரில் கன்வர் சிங் இருந்தாங்க. 147வது கேள்வி, சரியா தவறா என குறிப்பிடுக. விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர். இது சரி. சிவசுப்பிரமணியம் என்பவர் மருது பாண்டியர்களின் அமைச்சர் ஆவார். தவறு. கட்டபொம்மனுடைய அமைச்சர். 1799 அக்டோபர் 17ஆம் நாள் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். தவறு. அக்டோபர் 16 தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டிருப்பார். திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர் ஆவார். இது சரிங்க. 148வது கேள்வி, பின்வரும் கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை குறிப்பிடவும். வேலூர் புரட்சி 1801ஆம் ஆண்டு ஏற்பட்டது. தவறு. 1806 நடைபெற்றிருக்கும். 4ஆம் மைசூரு போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். இது சரி. வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பெண்டிங் சென்னையின் ஆளுநராக இருந்தார். சரி. ஆங்கிலேயருக்கு எதிரான வேலூர் கழகத்தின் வெற்றி, இது தோல்வி இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இது தவறு. பார்த்தீங்கன்னா 2ம் 3ம் சரி என்பது ஆன்சர். 149வது கேள்வி, தவறான இணையை கண்டுபிடிக்கவும். இதுக்கான பதில் மருது பாண்டியர் எட்டயபுரம் கிடையாது. இவங்க சிவகங்கை பகுதியை சார்ந்தவங்க. கோபாலநாயக்கர் திண்டுக்கல் பகுதியை சார்ந்தவர். கேரளவர்மன் மலபார் பகுதியை சார்ந்தவர். துண்டாஜி மைசூர் பகுதியை சார்ந்தவர். 150வது கேள்வி, கடைசி கேள்விங்க, மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கவும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லிங்க் பெஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கான பதில் கட்டபொம்மன், அவருடைய சகோதரர் ஊமைத்துறை சிவத்தையா, திப்பு சுல்தான் மாறுபட்டவர். ஸோ இவங்க எல்லாமே ஒரே ஃபேமிலி. ஸோ இதான் மாறுபட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.